பாலியல் சுதந்திரம் அது குறித்து அதிகமான டிஸ்கஷன்ஸ் இப்ப நடக்க தானே செய்யுது. அது எப்படி டிஸ்கஷன் நடக்குது? எனக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி அவங்க பேசுறாங்க. அதுல என்னென்ன பின்விளைவுகள் வரும்? அதுல இருக்க சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன? எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கணும்? பால்வினை நோய்கள்லாம் என்ன? எப்படி எப்படி புரொடெக்ஷன் பண்ணிக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நெறைய டைம்ஸ் டெஸ்ட் பண்ண பிறகு, "ஓ! இப்படிலாம் இருக்கா? எனக்கு தெரியவே தெரியாதுன்னு" சொல்றாங்க. இது நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க படிச்சவங்க தானே, ChatGPT கிட்ட பேசிப்பாங்க. ஏஐ அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கும். வீட்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸ்கூல்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. யாராவது சொல்லிக் குடுத்துருப்பாங்க. நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கிறோம். பட் ஆக்சுவலி அவங்க கிட்ட யாருமே அத பத்தி பேசினதே கிடையாது. இல்ல இப்ப ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்றதுல வர பாதிப்புகள் என்ன? ஹெச்ஐவின்றது அவங்க உடம்புல இருக்கிற இயல்பான நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அழிக்குது அந்த வைரஸ் வந்து. அதனால அவங்களுக்கு எல்லா விதமான மற்ற நோய்கள் சாதாரணமா இப்ப டிபி பாக்டீரியா இந்த ரூம் ஃபுல்லா எல்லா இந்தியா ஃபுல்லா டிபி பாக்டீரியா இருக்கும். சாதாரண அ த சிக்கன் பாக்ஸு எல்லா மம்ப்ஸ், மீசில்ஸ் எல்லாத்துக்குமான நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு ஏற்கனவே அந்த இன்ஃபெக்ஷன்லாம் தாண்டி வந்ததுனால, அந்த ஞானம் நம்ம செல்லுக்கு இருக்கு. பட் ஹெச்ஐவி வந்து அந்த செல்லோட அந்த பவர எடுத்ததுன்றதுனால, இதுவரைக்கும் நம்ம கட்டி காப்பாத்துன அந்த இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அழிஞ்சிருது. அப்ப எந்த நோயும் வந்து அந்த மனிதனை தாக்க முடியும். சாதாரண டிபி அ நார்மல் மனிதர்களுக்கும், ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கும் வேற மாரி விகாரமா பாதிக்குது அவங்கள. அப்ப அவங்கள பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கணுன்றது தான் அதுல இருக்க பிரச்சனை. முன்ன வந்து ஹெச்ஐவினால உயிரே போயிடும். அது ஆபத்தானதுன்ற மாரி ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியன் இருந்தது. அப்படி இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் ஹெச்ஐவிலேருந்து தப்பிச்சு நல்லபடியா வாழ்ற மனிதர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அப்படி தேவையில்லாத ஒரு பிரச்சனை. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா, கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட இருந்தா, அத தவிர்த்திருக்கலாமே! அது இந்த இளைஞர்கள், இவ்வளோ புத்திசாலி இளைஞர்கள் இத பத்தியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த இளைஞர்களுக்கு எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது? இப்ப நம்ம எங்கே கோட்ட விட்டுட்டோம்னா, இந்த மாரி நோய்கள் உலகத்துல இருக்கு. இந்த நோய்கள் கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்ன்ற அந்த தகவல், அந்த இன்ஃபர்மேஷன் பாக்கெட்ட நம்ம அவங்களுக்கு குடுக்கல. அந்த லிங்க் இப்ப நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா, அவங்களே கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொழச்சுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, எப்படி நம்ம சுவாசத்தின் மூலியமா நோய்கள் நமக்கு பரவுதோ, குடிநீர் மூலியமா நோய்கள் சிலது பரவுமோ, அது மாரி பாலியல் செயல்பாடு மூலமா சில நோய்கள் பரவலாம். பலவிதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பலவிதமான நோய்கள் செக்ஸ் மூலமா பரவுது. அப்ப நீங்க எனக்கு என்ன உரிமை இல்லையா? நான் செக்ஸ் வச்சுக்க கூடாதுன்னா, அதெல்லாம் உங்க சௌகரியம் நீங்க வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். அத பத்தி ஒண்ணும் இல்ல. அவங்கவங்க சாய்ஸ், அவங்கவங்க கன்சென்ட். பட் வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணா, ஆண் உறை அணியாமல் செக்ஸ் வச்சுக்கிறது ஆபத்தானது. ஏன்னா, பெண்களுக்கும் அந்த மாரி இப்போ பெண்களுக்கு இருக்குல்ல. பெண் உறைன்னு ஒண்ணு இல்லல்ல. ஆண் உறை பெண்ணையும் தானே பாதுகாக்குது. ஆண் உறை வந்து பேரியர். இந்த பக்கத்துலேருந்து ஃப்ளூயிட் இந்த பக்கம் வராது. 2 பேருக்குமே பாதுகாப்பு. இந்த பெண்ணுக்கு நோய் இருந்தாலும் அந்த பையனுக்கு வராது. அந்த பையனுக்கு நோய் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு வராது. பெண்களால பேரியர் வேர் பண்ண முடியாதுன்றதுனால ஆண்கள் வேர் பண்ணிக்கலாம். இப்போ ஓரல் செக்ஸ் மூலமாவும் அது பரவுதா? ஓரல் செக்ஸ் மூலியமா மைல்டா பரவலாம்.